வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் மறுபடியும் ஒரு வேகன்சி வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னோடய வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் ஃபியூச்சர் லைஃப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்குது, அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்குது. அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு படித்து முடித்த கேண்டிடேட் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சேனல் லிங்கை கொடுத்து அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அசிஸ்டன்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸருக்கான வேகன்சி வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மொத்தம் 97 வேகன்சி ஓப்பனாக இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் இது மாஸ்டர் டிகிரி படித்தவங்களுக்கான வேகன்சி அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை ரொம்ப ஷார்ட்டாக தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா டிகிரி படித்தவங்க, மாஸ்டர் டிகிரி படித்தவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இப்படி தமிழ்லையோ இல்லை எக்ஸ்பிளனேஷனோடையோ தேவைப்படாது. ஸோ ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப கிறிஸ்பியாக தான் இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த 97 வேகன்சியை எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 45, எஸ்சிக்கு 13, எஸ்டிக்கு 6, ஓபிசி என்சிஎலுக்கு 24, இடபிள்யூஎஸ்க்கு 9, பிடபிள்யூபிடிக்கு 10. ஸோ என்னென்ன படித்தவங்க அப்ளை பண்ணலாம்? மாஸ்டர் டிகிரி கெமிஸ்ட்ரி பண்ணவங்க ஃபுல் டைம் பண்ணியிருக்கணும், ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூஷன், அதே மாதிரி யூனிவர்சிட்டிஸில் பண்ணியிருக்கணும். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி வெறும் கெமிஸ்ட்ரி தானா அப்படின்னா இல்லை, இன்ஆர்கானிக், ஆர்கானிக்கு, அனாலிட்டிக்கல், ஃபிசிக்கல், அப்ளைடு கெமிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி படித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதை தவிரவும் வேறு சில கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க. பயோகெமிஸ்ட்ரி, ஃபார்மசி, டாக்சிகாலஜி, ஜியோகெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, ஃபுட் டெக்னாலஜி இது படித்தவங்களும் இது எலிஜிபிள். சரி, படிப்புக்கான எலிஜிபிள் முடிஞ்சிருச்சு. வேறு என்ன எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். எந்த ஃபீல்டில் வேணும் அப்படின்னா, டெஸ்டிங், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், குவாலிட்டி கண்ட்ரோல் இன் பெட்ரோகெமிக்கல், பெட்ரோலியம், பாலிமர், ஃபெர்டிலைசர்ஸ், லெபார்டரிஸில் நீங்கள் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ ஏஜ் லிமிட் என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 வயசுக்குள்ளே இருக்கணும். 30 வயசு அப்படிங்கிறது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கும் இடபிள்யூஎஸ்க்கு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதர் கேட்டகரிஸ்க்கு ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 3 இயர்ஸும், எஸ்சிஎஸ்டிக்கு 5 வருஷமும், பிடபிள்யூபிடிக்கு 10 வருஷமும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 5 வருஷமும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அப்ளை பண்ணிட்டீங்க, உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் நீங்கள் மெரிட்டில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குரூப் டிஸ்கஷன், ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். இது இல்லாமல் ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டும் உண்டு. மெடிக்கல் டெஸ்ட்லேயும் பாஸ் ஆகிறவங்களுக்கு தான் இந்த வேலை. ஸோ உங்களோட பே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40,000 1,40,000 வரைக்கும் உங்கள் பே இருக்கும். இதை தவிர எல்லா அலவன்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்கணும். இதில் செலக்ட் ஆகிறவங்க ஒரு 2 lakhsக்கு நீங்கள் ஒரு பாண்டு வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு 3 இயர்ஸ்க்கு சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஒருவேளை நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூபிடி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் ஒரு 35,000க்கு பாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணால் போதும். ஸோ இதை தவிர வேறு கேட்டகரியில் இருக்கவங்க எல்லாருமே 2 lakhs பாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ரொம்ப கிறிஸ்பியாக சொல்லணும்னா இந்தியன் நேஷனல் மாத்திரம்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி வந்து ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல் வந்து இந்த அப்ளிகேஷனோட ஒரு 600 ரூபாய் நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும். அது அவங்களோட பேமெண்ட் கேட்வேல மாத்திரம்தான் ஆன்லைன் மூலில் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு அப்ராக்சிமேட்டாக ஏப்ரல் 2025 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 4 இடத்துல தான் இப்போதைக்கு சென்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நியூ டெல்லி, மும்பை, கொல்கட்டா அண்டு சென்னை. ஸோ சென்னையில் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸி. பட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அதிகமாக இருக்கும்போது சென்டர்ஸ் வந்து அதிகப்படுத்துவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே www.iocl.com இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. நீங்கள் மாஸ்டர் டிகிரி படித்த கேண்டிடேட் தான் இதை அப்ளை பண்ண போகிறது அப்படிங்கிறதுனால ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப பெருசாக இருந்தது. நான் அவ்வளோ கொடுக்கல, ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்குள்ளே போய் நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை திருப்பி படித்து பாருங்கள். அவங்க கொடுத்துருக்கிற அஃபிஷியல் லிங்க் மூலமாக மாத்திரம் அப்ளை பண்ணுங்கள். வேறு எந்த லிங்க்கும் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு திரும்பவும் அட்வர்டைஸ்மெண்ட்டை படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதோடைய அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனது 1 March 2025. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட்டு 21 March 2025.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு ஏப்ரல் 2025 இருக்கும். அப்ராக்சிமேட்டாக 7 days பிஃபோரே உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்துடும். ஸோ அட்மிட் கார்டு அப்படிங்கிறதுனாலையும் இல்லை மற்ற இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இமெயிலையும் நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பரில் மட்டும்தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வேலிட் இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கண்டிப்பாக வேணும். அதை வச்சு தான் நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸை முடிக்க முடியும். இந்த நீங்கள் கொடுக்குற இந்த இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரையும் அடுத்த 12 monthsக்கு நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அதில் தான் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அங்கே கொடுப்பாங்க. எப்பவுமே அவங்களோட வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டே இருங்க. அதில் தான் ரிசல்ட்டோ இல்லை மற்ற இன்ஃபர்மேஷன் அட்மிட் கார்டு எல்லாமே அதில் தான் வரும். ஸோ அதையும் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுறத நிறுத்தாதீங்க. தேங்க்யூ கைஸ். கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி.